சக்திவேல்னு சொல்லி ஒருத்தர் டிவிக்கு அவங்கள போய் பார்த்துருக்குறாங்க. அதில் விளக்கம் சொன்னார். இது என்ன பண்ணுறது, யாரும் இதுக்கு எதுவும் பொறுப்பெடுத்துக்க முடியாது, இப்படி ஆயிடுச்சு, யாரும் எதிர்பார்க்கல. அவர் அப்படியே கேட்டிருக்கிறாரு, ஏன் ஒரு நேரம் சொன்னால் உங்கள் ஆளுக்கு நேரத்துக்கு வர தெரியாதா, எதுவுமே ஆகலன்றீங்க. நாங்கள் விசாரிச்ச பல இடத்துல விசாரிச்ச வரைக்கும் 2 மணி 3 மணி வரைக்கும் 5000 பேர் தான் அங்கே இருந்தாங்க. நேரத்துக்கு வந்திருந்தா இவ்வளோ கூட்டம் வந்திருக்கா, இவ்வளோ வந்திருக்காருன்னு சொல்லி அவர் சரமாரியாக வந்து டிவி கேட்குறாங்களை கேட்டிருக்கிறாரு. நம்மளுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தில் யாரும் இந்த டிஸ்கிரிமினேஷனை வந்து சந்திக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு வாழ்க்கை முழுக்க இதுக்காகவே டெடிகேட்டாக வேலை பார்த்துருக்காரு. அவங்க பொண்ணுகிட்ட அவர் சொன்ன வார்த்தை வந்து, நீ என்ன வேணா என்ன வேணா யோசி, அந்த படிப்பு சரியா தப்பா என்னன்னுலாம் கிடையாது, ஆனால் இப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெருசாக யோசி, நான் எப்படின்னா என் உயிரை பண்ணி வச்சுனாச்சுன்னா உன்னை அதை பண்ண வச்சிருவேன் அப்படின்றது. அதாவது அவர் வாழ்க்கை ஃபுல்லாக அவர் அனுபவிச்ச வேதனை இது எல்லாத்துக்கும் பதில் எப்படின்னா, எப்படி அவர் மனசு ஆறுதலை எப்போ அடையணும்னா, அவங்க பொண்ணு படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போய் அதை அவர் பார்க்குன்றது இல்லை, அதுதான் அவருக்கு ஆறுதல்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த கனவே அழிச்சிட்டானுங்க. என் வாழ்க்கையோட அர்த்தமே என் பொண்ணு வந்து ஒரு நிலைமைக்கு போகிறது தான், என் பொண்ணு இன்னைக்கு உயிரோட இல்லை.